உலகம் சொல்லும், அவ்வளோதான், இனி ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நம்புகிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சூழலிலும் தேவனை மாத்திரம் நம்பி இருங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் கைவிட மாட்டோம். எந்த சூழல்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 10:22 சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே மீட்கப்படுவான், விடுவிக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படும் சொன்னா கடைசி வரைக்கும். அப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு நல்லா கவனிங்க. எபிரேயர் 3:14 பவுல் பேசுகிற போது சொல்லுகிறார், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் என்ன செய்யணுமா, உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு. கிறிஸ்து எதெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செய்ய முடியுமா, அவரிடத்துல நமக்கு என்ன இருக்கிறதா, பங்கு உண்டு. அந்த மேன்மையானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பன்னு சொன்னா, அந்த ஆரம்ப கால அந்த நம்பிக்கை, ஆரம்ப கால விசுவாசம், இதெல்லாம் தடுமாற்றத்துக்குள்ளாக கொண்டு போகப்படும். விசுவாசம் என்ன செய்யப்படுமா, சோதிக்கப்படும். நம்பிக்கை என்ன செய்யப்படும், பல நேரங்களில் போராட்டங்களுக்கு கூடாக கடந்து போகும். குறைவுகள் வரும், அப்போ வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், கண்ணீர் நிறைந்த சூழல்கள் வரும். எல்லாவற்றுக்கும் நடுவில் ஆபகுக் 3 சொல்லுகிற போது சொல்லுகிறான், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை மாட்டு மந்தை தொழுவோம் ஒன்றும் பலன் தராமல் போனாலும், வயல்களில் விளையாம போனாலும், திராட்சை செடி திராட்சைக்கு ஒன்றும் எந்த வகையிலும் நன்மை இல்லைன்னு போனாலும் அது சொல்றான், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொன்னாலும் என் தேவன் எனக்கு உதவி செய்வான். அதுதான் ஒரு நம்பிக்கை. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளுகிற போது, வெளிப்படுத்தல் 2:26 சொல்லுகிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் பிதா என்னை அதிகாரப்படுத்தி அனுப்பி இருக்கிறார், அந்த அதிகாரத்தை நான் என் பிள்ளைகளுக்கு தருகிறேன். யாருக்கான அதிகாரமா, அந்த கடைசி வரைக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து முடிவு பரியந்தம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற போது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே நம்மை நடத்த வேண்டுமானால், சூழல்கள் எதுவாக இருந்தாலும், எந்த சூழலிலும் 1 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது, அந்த கடைசி நாளிலே கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா, குற்றம் சுமத்தப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்ளுவார். அவரை நம்பி நீங்க ஓடுகிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த கடைசி நாள் வருகிற போது, நியாயத்தீர்ப்பின் நேரங்கள் வருகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் என்ன செய்யப்பட மாட்டோமா, குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். கடைசி வரைக்கும் ஓடுகிறோம். மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நீங்கள் அவரை நம்பி ஓடுகிற போது அவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா.